பிள்ளை என்ன பண்றானோ, இந்த வெயிலுக்கு என்ன செய்ய போறானோ, என்னான்னு துடிக்க போறானோ, நம்ம பிள்ளை எப்படி இருக்கிறானோ. ஏன் அப்படின்னா இந்த தாய் அவங்களுக்கு வெயில் அடிக்கிறது அவங்களுக்கு தோணாது, அந்த பிள்ளை மேலதான் பாசம் போகும். அதே போல மழைகள் அதிகம் பெய்யும், இவங்க போய் அடாத காட்டுல போய் வேலை பார்ப்பாங்க. இவங்க நனைகிறது பெருசா தெரியாது, இந்த மலைக்கு நம்ம பிள்ளை என்ன பண்றானோ, எந்த இடத்துல இருக்கிறானோ, என்ன பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு பெத்த தாய் தான் அதை யோசிப்பாங்க. ஆனா தந்தையாகப்பட்டவர் அதை யோசிக்க மாட்டாரு. இப்படியெல்லாம் வளர்த்து கடைசியில் என்ன ஆகுது, அந்த மகன் பெரிய ஆன உடனே அந்த மகனுக்கு ஒரு பெண்மகள் வந்த உடனே தாயை பார்க்க மாட்டாங்க. அந்த உடனே அவங்களுக்கு மனைவி வந்துட்டாலுமே தாயும் தந்தைக்கு தனியா ஒரு சட்டியை வச்சு பாத்திரத்தை வச்சு சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய குடி இருந்த கோவில் எது அப்படின்னா தாயும் தந்தையும் தான் முக்கியம். தாய் தான், அந்த தாயை நினைக்க மாட்டாங்க, வரக்கூடிய மனைவியை மட்டும்தான் பெருசாக நினைப்பாங்க இல்லையா. அப்ப தாயோட பாசம் எங்க, பிள்ளையோட பாசம் எங்க. இப்படித்தான் சாமி ஒரு மகனை பெத்து எடுத்து வளர்க்குறாங்க, வளர்த்து நல்லா படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்ச கொண்டு வேலை வந்துருச்சு, வேலையில கொண்டு போய் சேர்த்தாச்சு. வேலை வந்துட்டா வாங்குறதுக்கு வேலைக்கு பணத்தை கொடுத்துலாம் வேலை வாங்கணும். இந்த பணம் கட்டுறதுக்கு வழி இல்லை, இருக்கப்பட்டது கொஞ்சோண்டு நிலம், அந்த நிலத்தையும் வித்து அந்த பணத்தை கொடுத்து தன் மகனுக்கு வேலை வாங்கியாச்சு. அப்ப அந்த மகன் என்ன பண்றாரு, சம்பளம் வாங்கிட்டு வர நேரம்லாம் அம்மா கிட்ட தான் கொடுக்கறது. ஒரு நாள் பாருங்க அவங்க அம்மா வீட்டுல எல்லாம் இவர் சம்பளம் வாங்கிட்டு வரையில. அப்ப அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு. அப்பா என்ன நினைக்கிறாரு, இன்று நம்ம பிள்ளை இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வரக்கூடிய நாள், அந்த பணத்தை வாங்கி நம்ம கொண்டு போய் இந்த மருத்துவமனையில பணத்தை கொடுத்து நம்ம உடல்நிலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. பணம் சம்பளம் வாங்கிட்டு வந்தாச்சு. தந்தையாகப்பட்டவர் பார்க்குறாரு, அப்பா நான் பெத்த மகனே வந்துட்டியா, என் உடல்நிலை சரியில்லைப்பா, கொஞ்சம் பணம் கொடு, நான் மருத்துவமனைக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மகன் சொல்றாரு, அதோ இருக்கு எடுத்துப்போ அப்படிங்கிறான். தந்தைக்கு ரொம்ப மன வருத்தம், என்னடா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய பெத்து எடுத்து அதை வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து நம்ம பணம் கேட்குற, உடம்பு சரியில்லாம இருக்க, பணம் கேட்குற மரியாதை இல்லாத தனமாக தான் இருக்கு, எடுத்து போங்கிறானே, சரி அப்படி பணம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு மன வருத்தத்தோட உட்காந்துருக்கிறாரு. இவர் மனைவி வராரு, வந்த உடனே கணவரை பார்க்குறாரு, எங்க இப்படி முகமெல்லாம் வாடி போயிருக்கு, என்னங்க காரணம், இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை, சரி இன்னைக்கு நம்ம பிள்ளை சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பாள்ல, அதை வாங்கிட்டு போய் நீங்கள் போய் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருக்க வேண்டியதானேன்னு சொல்ல. அதைத்தான் உன் பிள்ளை இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்தேன், நான் கேட்டேன் மரியாதை இல்லாத தனம் அதோ இருக்கு எடுத்துப்போ அப்படின்னு. அந்த பணத்தை எடுத்து போய் நான் என் உடம்பை பார்த்து நான் உயிர் வாழ்வதா, வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு, அட பாவி சண்டாளா, உன்னை 10 மாசம் பெத்து எடுத்தது மட்டும்தான் நான், ஆனா உன் தந்தையாகப்பட்டவர் நெத்தி தண்ணி நிலத்துல விழுகிற அளவுக்கு பாடுபட்டு உன்னை வளர்த்தார், பாடுபட்டு உன்னை படிக்க வச்சார், உனக்கு வேலை ஒன்று வந்துருச்சு, இந்த வேலை வாங்க பணம் இல்லை, இருக்கப்பட்டது கொஞ்சோண்டு நிலம்தான், அந்த நிலத்தையும் வித்து உனக்கு வேலை வாங்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது நீ மரியாதை இல்லாத தனமா எடுத்து போ அப்படிங்கிறிய, இதுக்குத்தான் உன்னை பெத்தமா வளர்த்தமா எடுத்தமான்னு சொல்லி அவங்க அம்மா ஏழரமா வைய. அப்ப அந்த மகன் என்ன சொல்றான், நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்துவம், என்னே படிக்க வச்சாரு, பணத்தை கொடுத்தாரு, படிக்க வச்சாரு, வேலை வந்துருச்சு, இருந்த நிலத்தை வித்து கொடுத்தாரு, வேலை வாங்கினேன். அப்பா கொடுக்கும் பொழுதெல்லாம் என் கை இப்படி இருந்தது, எங்க அப்பா கை இப்படி இருந்தது, இன்று நான் சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னா எங்க அப்பா கை இப்படி போயிடும், என் கை இப்படி போயிடும், என்றைக்கு எங்க அப்பா கை உயர்ந்தேதே இருக்கணும், ஆகையனாலதான் நான் கொடுக்காம நீங்க எடுத்துட்டு போங்கப்பான்னு நான் சொன்னேன் அப்படின்னா அதுவும் பிள்ளைதானே. கண்டிப்பா அருமையா சொன்னீங்க. அப்ப பாருங்க, அப்ப தந்தனுடைய கை என்றைக்குமே ஓங்கி நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கொடுக்கல, நீங்களே எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சூழ்ச்சமமாக சொன்ன அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இப்படிதான் பாருங்க, ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு குழந்தைய பெற்று எடுத்துட்டாங்க, ஒரு ஆண் குழந்தை. அப்படி ஆண் குழந்தைய பிறந்த பிறகு தந்தையாகப்பட்டவர் இறந்து விட்டார். இறந்த பிறகு அந்த தாயினுடைய உடல் நோய்வாய்ப்பட்ட உடல், தாயும் கொஞ்ச நாள் இறந்து போயிருவா. அப்ப தாய்க்கு தெரிஞ்சிருச்சு, ஆகா நம்ம உடல் நோய்வாய்ப்பட்ட உடல், நம்ம இறந்து போயிருவோம், கணவர் வேற இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தை என்ன பண்றா அப்படின்னு போற வழியில ஒரு குப்பை தொட்டியில தூக்கி போட்டு போயிடுறா. அப்படி போன பிறகு கொஞ்ச நாள் கழித்து தாய் இறந்து போயிடுறா. அந்த குப்பை தொட்டியில தூக்கி போட்ட குழந்தை இறைவனுடைய அருளால் வளர்ந்து ஒரு 8 வயசு 10 வயசு பையனா வந்துட்டான். பையனாக வந்த பிறகு அவனுடைய மனசுக்குள்ளே ஒரு எழுச்சி, நம்ம யாரு, நம்ம அம்மா யாரு,
நம்ம அப்பா யாரு அப்படின்னு அவனுக்கா ஒரு யோசனை தோணுது. அப்பதான் பாருங்க நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு நேர கடவுளை பார்க்க போறேன். நேர ஒரு இறைவனை சென்று கடவுளை பார்த்து அவதான் கடவுள்கிட்ட போய் கேட்கிறான். கடவுள் பார்த்தாரு, கடவுள் கேட்டாரு, தம்பி நீ யாரு அப்படின்னு. அதை கேட்க தாயா நான் உங்ககிட்ட வந்தேன், நான் யாரு அப்படி கேட்கும் பொழுது அப்ப இறைவன் என்ன சொல்றாரு, தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்து எப்பா நீ ஒரு அனாதை அப்படின்னாரு. அனாதை அப்படின்னா யாரு? தாய் தகப்பன் உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லாதவன் அனாதை. அதை போல நீ அனாதை அப்படின்னாரு. சரி நான் அனாதை, நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். நான் கடவுள் அப்படின்னாரு. கடவுள்னா யாரு அப்படின்னா, கடவுள் அப்படின்னா மனிதர்கள் கேட்கக்கூடிய வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் கடவுள். அந்த வகையில நான் கடவுள் அப்படின்னாரு. அப்படியா, அப்ப என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன வேணா கொடுப்பேன் கேளு அப்படின்னாரு. அப்பதான் சின்ன பையன் கேட்டா, சரி நான் ஒரே ஒரு வரம் கேட்கிறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னா. தம்பி என்ன வேணும் அப்படின்னு, உனக்கு பெரிய செல்வந்த நான் பெரிய பணக்காரன் ஆக்கவா ஆக்குறேன், உனக்கு என்ன வேணும் 10 ஏக்கர் நிலம் வேணுமா கேளு தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எங்க அம்மா வேணும் அப்படின்னா. அவதான் கடவுள் பார்த்தாரு, ஏண்டா உங்க அம்மா இறந்து போயிட்டா, இறந்து போனவளை மீண்டும் தர யாராலும் முடியாது, வேற ஏதாவது நீ கேளு நான் தர்றேன் அப்படின்னாரு. இப்ப தானையா சொன்னேன், நான் கடவுள், எது கேட்டாலும் வரமாக கொடுக்கக்கூடியவன், என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னையே, நான் வேற எதுவும் கேட்கல, எங்க அம்மாவை தான் கேட்டேன், எங்க அம்மாவை எனக்கு கொடுங்க அப்படின்னா. அப்ப கடவுள் எவ்வளவோ சொன்னாரு, அது ஒரே பிடிவாதான், கேட்க மாட்டேன் அப்படின்ட்டா. பிறகு என்ன பண்ணாரு, கடவுள் தன்னுடைய சக்தியால் ஒரு பெண்ணை உற்பத்தி பண்றாரு. ஒரு பெண்ணை உற்பத்தி பண்ணி அந்த பையன் கிட்ட சொல்றாரு, இங்க வாப்பா, உன்னை பெத்த சேர்ந்து போயிட்டா, அவளை தர யாராலும் முடியாது, ஆனால் என்னுடைய சக்தியால் ஒரு பெண்ணை நான் உற்பத்தி பண்ணியிருக்கேன், இனிமேல் இவ தான் உனக்கு அம்மா, மனசார ஏற்றுக்கிட்டு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்றாரு, ஏமா பெத்த பிள்ளை மாதிரி இவனை பார்த்துக்கிறணும், எந்த குறையுமே இல்லாமல் இவனை நீ வளர்க்கணும் அப்படின்னு இந்த பெண்ணுக்கும் புத்திமதி சொல்லிட்டு இருவரைக்கும் சொல்லிட்டு 2 பேருமே அனுப்பி வச்சுட்டாரு. அப்ப சரி கடவுள்கிட்ட போனா, பெத்த தாயை கொடுக்கலாட்டி மற்ற தாய் ஒரு தாய் உற்பத்தி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா, இனிமே இவங்க தான் எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது இடையில போய் அவனுக்கு ஒரு யோசனை, என்னடா கடவுள்கிட்ட போனோம், அம்மா வேணும்னு கேட்டோம், ஒரு பெண்ணை உற்பத்தி பண்ணி கொடுத்தாரு, இப்ப யாராவது உங்க அம்மா பேரு என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது, அப்ப இவங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல அப்படி நினைச்சு என்ன பண்ணா, மறுபடியும் அந்த பெண்ணை கூட்டுக்கிட்டு கடவுள்கிட்ட வரேன். அப்ப அந்த கடவுள் பாக்குறாரு, என்னடா நீ வந்த கேட்ட வரத்தை கொடுத்துட்டேன், மறுபடியும் எதுக்கு வர்ற அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் சொன்ன, ஐயா வேற ஒண்ணும் இல்ல, அம்மா வேணும்னு கேட்ட ஒரு பெண்ணை உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்க, யாராவது உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது, அதனால இவங்களுக்கு நீங்களே ஒரு பேர் வச்சிருங்க அப்படின்னு சொல்ல. அப்பதான் பாருங்க கடவுள் கேட்டாரு, தம்பி முதல்ல இங்க எதுக்கு வந்த அப்படின்னாரு. ஐயா என் தாயை கேட்டு உங்ககிட்ட வந்தேன். அப்பதான் கடவுள் சொன்னாரு, உன் தாயை கொடுக்க என்னால முடியல, அதனால இவளை உனக்கு மறு தாயா கொடுத்துருக்கேன். பெத்த தாயை கொடுக்க என்னால முடியல, மறு தாயா கொடுத்துருக்கேன், அதனால இவளுக்கு பேரு மருதாயின்னு வச்சுக்கடா அப்படின்னாரு. யாரு? கடவுள். அப்ப பெற்ற தாயை கொடுக்க முடியல, மறு தாயாக கொடுத்ததுனால மருதாகி அப்படின்னு வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி யாரு? இறைவனாகப்பட்டவள் சொன்னாரு. அப்பதான் பாருங்க, ஆகா ஆனா சொல்லுவாங்க 10 தாய் இருந்தாலும் பெத்த தாய்க்கு நிகராகாதுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 10 தாய்க்கும் நிகராக இந்த பூலோகத்தில் கிடைப்பதும் உண்டு. யாரு அப்படின்னா அவள் தான் தாய்க்கு பின் தாரம் நாங்க. ஏன்னா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய 10 மாதம் கருவிலை சுமக்கக்கூடியவள் தாய், ஆனால் இறக்கும் வரை தன் இதயத்தில் சுமக்கக்கூடியவள் தாரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஆண்மகனுக்கு தாயும் தாரமும் சரியான நிலையிலே அமைந்து விட்டால் அவன் வாழக்கூடிய வாழ்க்கை சொர்க்கம் அப்படிம்பாங்க. ஏன்னா நற்றாமரை குளத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தது போல் கற்றாரே காம்பொருவர். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு 2 பேர், குணத்துக்கு 3 பேர், சபத்துக்கு 4 பேர், சகலத்துக்கு 5 பேர். தவத்தை தாங்களை போன்ற முனிவர் தான் ஒருவர் செய்ய வேண்டும். தமிழ் யாரு பேசணும்? கற்றறிந்த அறிஞர்கள் 2 உரையாட வேண்டும் அப்படின்னு. கற்றறிந்தவர்கள் பேசணும் தமிழ் அழகா பேச முடியும். அதே போல கற்றறிந்தவர் தாங்கள் பாருங்க, ஒரு கிணறு தண்ணியை கொண்டு போய் 7 கிணறுக்கு கொடுத்தார். ஒரு கிணறு தண்ணிய 7 கிணறுல கொண்டு போய் ஊத்தியாரலாம். சரி, ஆனா அந்த 7 கிணறு தண்ணியும் இந்த ஒரு கிணறுக்கு கொடுக்காது, ஊத்த முடியாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தாயாகப்பட்டவள் 7 பிள்ளை பெத்து 7 பிள்ளையும் வளர்த்தி எடுத்து அதை ஒரு குடும்பத்துக்காரர்களை வச்சு குடும்பக்காரங்களை ஆக்கிடுவாங்க. யாரு? ஒரு தாய் 7 பிள்ளையும் வளர்த்து 7 பிள்ளையும் கரை சேர்த்துருவாங்க. ஆனா அந்த 7 பிள்ளையும் இந்த ஒரு தாய்க்கு சாப்பாடு போட மாட்டாங்க. கண்டிப்பா அதான் நடக்குது இல்லையா? 7 பிள்ளைகள் இந்த ஒரு தாய்க்கு சாப்பாடு போட மாட்டாங்க. அதான் ஒரு கிணறு தண்ணிய
7 கிணறுக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த 7 கிணறு தண்ணி வந்து இந்த ஒரு கிணறுக்கு கொடுக்க முடியாது. ஒரு விஷயம். அதே போல என்ன கடவுளை பத்தி சொன்னீங்க. 12 ஆழ்வார்ல பாருங்க சுவாமி திருமாலிசை ஆழ்வார். இந்த திருமாலிசை ஆழ்வாராகப்பட்டவர் என்ன பண்றாரு? பிறந்தது வைணவ மதம். வைணவ மதத்துல பிறந்துட்டு சைவ மதத்தை சேர்ந்த சிவபெருமானை வணங்கிட்டு இருந்தாரா. அப்பதான் பேயாழ்வார் பார்க்கிறாரு, என்னடா இவன் பிறந்ததோ வைணவம், இப்ப வணங்குறது சைவ மதத்தை சார்ந்த சிவனை வணங்குறானே, இவனுக்கு எப்படி பாடம் கொடுக்கிறது, எப்படி இவனுக்கு புத்தி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாலிசை ஆழ்வார் போற வழியில இந்த பேயாழ்வார் என்ன பண்றாரு? ஒரு செடியை பறிச்சு அந்த தலப்பை கீழே வச்சு அந்த அடியை மேலே வச்சார. அதே போல ஒரு மண்பானையில 1000 ஓட்டையை போட்டார. அதே போல அந்த மண்பானையை கட்டி தண்ணீர் இறைக்கிறதுக்கு அருந்து போன கயிறை கட்டுறாரு. அப்ப மாலிசை ஆழ்வார் போகக்கூடிய வழியில அந்த அருந்து போன கயிறு 1000 ஓட்டை போட்ட மண்பானை அந்த ஒரு செடியை பறிச்சு அதாவது தலப்பை கீழே வச்சு அடியை மேலே வச்சு தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்தாராம். அப்பதான் மாலிசை ஆழ்வார் பார்க்குறாரு, இவனுக்கு என்னடா பித்துக்கித்து பிடிச்சிருச்சா? ஒரு செடியை பறிச்சு அது தூர மேலே வச்சு அது எப்படி உயிர் வாழுமா? அதுக்கு தண்ணீர் பாய்ச்சினா உயிர் வாழுமா? வாழாது. ஒரு மண்பானையில சிறிய ஓட்டையாகப்பட்டது பட்டாலுமே தண்ணீர் வராது, தண்ணீர் பூரம் போயிடும். அதுல 1000 ஓட்டையை போட்டிருக்கான். நல்ல ஒரு அழகான கயிறை கட்டி எரிச்சா தான் அந்த மண்பானையை வெளியே வரும். ஆனா இவன் அருந்து போன கயிறை கட்டியில இழுக்கிற அப்படின்னு சொல்லி போகையில வரையிலையும் பார்த்துட்டே போயிருக்காரு. மாலிசை ஆழ்வாருக்கு பொறுக்க முடியல, நேர போறாரு பேயாழ்வார்கிட்ட. போன உடனே ஏண்டா உனக்கு பித்துக்கத்து பிடிச்சி நிக்கா, ஏண்டா என்ன உனக்கு பைத்தியமா அப்படின்னு அங்க கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி திருமாலிசை ஆழ்வார் பேயாழ்வாரை பத்தி சொல்றாரு. ஏன்னா இது நியாயமாது? இப்படி நீ ஒரு அருந்தமான கயிறை கட்டி இழுக்கிறிய தண்ணீர் மண்பானை வருமா? 1000 ஓட்டை போட்டு தண்ணீர் இறக்கிறியா, அதுல தண்ணீர் தங்குமா? இப்படி செடியை பறிச்சு தலப்பை கீழே வச்சு அடியை மேல வச்சிருக்கியா, அந்த செடி பிழைக்குமா? உனக்கு என்ன பித்துக்கித்து பிடிச்சிருக்கான்னு சொல்ல. அப்பதான் பேயாழ்வார் சொல்றாரு, நான் பேயன் அல்ல, நான் பித்தன் அல்ல, நீ தாண்ட பித்த அப்படின்னாரா. அப்ப மாலிசை ஆழ்வார் என்ன சொல்கிறாய்? ஏண்டா நீ பிறந்ததோ வைணவ மதம், நீ மகாசுரம் வணங்காம நீ சிவபெருமான வணங்குறிய, இதுதான் முறையா? அப்போ திருமாலிசை ஆழ்வார் சிவனை வணங்காம மீண்டும் மகாசுரம் வந்து வணங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் போறாங்க அந்த பெருமாள் கோவில். அதை வணங்க போகையில அந்த சிலையில அணிந்திருக்கக்கூடிய ஆடையாகப்பட்டது கிழிஞ்சிருந்ததா. மாலிசை ஆழ்வார் என்ன பண்றாரு? அந்த ஊசியும் நூலும் எடுத்து அந்த கிழிஞ்சிருந்த ஆடையை அப்படியே தைச்சுக்கிட்டே இருந்தாரா. சத்திய சிவனும் வந்து உலகத்தை சுற்றி பார்க்கையில மாலிசை ஆழ்வாரை பார்த்தாராரு. அப்ப சத்தி பார்க்கறாங்க, சுவாமி உங்களோட பக்தன், ஏன் என் அண்ணனோட பக்தன் உங்களை வணங்கிட்டு வந்தாங்க, ஆனா அவர் ஒன்னே வணங்காம என் அண்ணனை வணங்குறாரு பார்த்தீங்களான்னு சொல்ல சிவபெருமானுக்கு கோபம். போறார், போய் நிக்கல, அவர் பார்த்தும் பாராத மாதிரி தைச்சுக்கிட்டே இருக்காரு. சிவனுக்கு கோபம் வந்துருச்சு, ஏண்டா நான் வந்து நிக்கிறது உனக்கு தெரியலையா? நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், என்னை பார்த்து பாராமல் மாதிரி நீ நிக்கிறியே அப்படின்னு சொல்ல. மாலிசை ஆழ்வார் சொல்றாரு, நாடக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். விழா குழு நண்பர்கள் நாடக மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். விழா குழு நண்பர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சீக்கிரம் வாங்க. அப்பதான் சொல்றாரு, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, ஒன்னால் ஆவது என்ன? அப்ப சிவபெருமான் கேட்கிறாரு, என்னால் உனக்கு என்ன காரியம் ஆகணும்? அதாவது ஊசியும் நூலும் கோர்த்து இந்த கிழிஞ்சிருந்த ஆடையை தைச்சிட்டு இருக்கேன், ஆனால் இந்த ஊசி குத்தாமல் இந்த நூலு மட்டும் இத தைச்சு கொடுக்க முடியுமான்னு சொல்ல. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, அது என்னால் முடியாதப்பா, நீ வணங்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுனாலதான் முடியும். சரி, இன்று இறந்தவனை நாளைக்கு உயிர் பிழைக்க வைக்க உங்களால முடியுமா? அது என்னால் முடியாது, அது நாராயணனால தான் முடியும். சரி, இறந்தவனுக்கு நல்ல ஒரு மோட்சத்தை கொடுக்க முடியுமா? அதுவும் என்னால் முடியாது, அவர்னால தான் முடியும். அப்ப எதுக்குமே ஆகாத நீங்க உங்களை பார்த்த எனக்கு என்ன ஆவது? அப்ப கோபம் வந்துருச்சு சிவபெருமான். நெற்றிக்கனை திறந்தார். திருமாலிசை ஆழ்வார் நெற்றிக்கனை தெரிஞ்சு எரிக்க வந்து திறந்து விட்டார். அப்பதான் மாலிசை ஆழ்வார் சொல்றாரு, ஏன்னா முக்கண்ணன் மூர்த்தி நீங்க, இந்த முக்கண்ணு இருக்கிறதுனால தானே உங்க நீங்க நிறைய அதை எரிச்சிட்டு வரீங்க. என்ன மன்மதனை எரிச்சிங்க, அதே போல திருப்புறத்தை எரிச்சிங்க, நிறைய நீங்க எரிச்சிருக்கீங்க.
அந்த அகங்காரத்தினால் என்னை எரிக்க பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு நெற்றியில ஒரு கண்ணு கூட இருக்கிறதுனால தானே என்னை வந்து எரிக்க வரீங்க. அப்போ எனக்கு இருக்கப்பார் அப்படின்னு சொல்லி வலது காலில் கட்ட விரலில் இருந்ததான் கண்ணு, அந்த கண்ணை அப்படியே திறந்து விட்டாரா, சிவன் விட்ட தீப்பொறி அணைச்சு சிவனே விரட்டிட்டு போனதான். அப்ப சிவபெருமான் பயந்து ஓடி மீண்டும் யார அந்த நாராயணனை தான் வணங்கினார். அப்ப அந்த நாராயண மகாவிஷ்ணு வந்து சிவபெருமானை வந்து காப்பாத்தினார். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, வல்லவனுக்குள் வல்லவன் வையகத்திலையும் உண்டு இல்லையா? அதே போல வந்திருக்கீங்க, வந்து விவரம்னா சொல்லுங்கள் சுவாமி. அருமையா சொன்னீங்க. அதான் சொல்லுவாங்க, அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயிலும் ஒண்ணு. இது எதற்காக சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேசும். நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து செல்லாதவன் கோலமரியா குரங்குக்கு ஒப்பானவன் அப்படி சொல்லுவாங்க. நல்லா பேசுறீங்க. அருமையா பேசக்கூடிய நேரத்துல சகல விவரங்களுமே தெரிஞ்சு உங்களுக்கு அந்த ஒண்ணு மட்டும் தெரியலையம்மா. எது தெரியலங்க? எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி பருவத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு பதி அப்படின்னா புருஷன், புருஷனா, கணவன், கணவனா, மணாளன், காலமெல்லாம் உங்க கூட வாழ போறவன். அவர் யாரு அப்படின்னா, தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான். சாமி, இதுக்கு முன்னால உங்களை பார்த்தேன் கிடையாது. நான் உங்களை மாப்பிள்ளை வேணும்னு கேட்டேன் கிடையாது. நீங்க மட்டும் வந்தீங்க, ஏதோ பேசுறீங்க, மாப்பிள்ளை வந்துட்டு வந்தேன். ஏமா, எந்த பெண்ணாவது எனக்கு புருஷன் வேணும் மாப்பிள்ளை வேணும் எந்த பெண்ணாவது கேட்பாளா? கேட்க மாட்டா. அதாவது தக்க பருவத்துல பெத்தவங்க பார்த்து முடிச்சு வைக்கணும். ஆனால் பெரியவர் சொல்லலாம், பெருமாள் சொன்ன மாதிரி. ஆமா சுவாமி. அதனாலே அந்த முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்திருக்கேன். வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அள்ளு பகலும் இந்த அவத்தையை அள்ளும் பகலும் இந்த அவசையை விடுத்து, அள்ளு பகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து அவனுக்கு ஒரு தொலை விருப்பாய் திருப்பி கொடு. கைவரிசை செல்லாது போ, கைவரிசை செல்லாது போ, கன்று வந்தாலே கைவரிசை செல்லாது போ. பொய்யான தவ வேடா புனிந்து வந்தவரே, பொய்யான தவ வேடா புனிந்து வந்தவரே, பூமியில் சொல் சொற்கள் புகழ் மீன நாரதரே, கைவரிசை செல்லாது போங்க. வேறொருவரும் இல்லை மேதினி மிதினிலே, வேறொருவரும் இல்லை மேதினி மிதினிலே, அருகனை நாயகனானதால எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போது, எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், இனிப்புணர்ந்து நிற்காது எங்கையும் ஓய்வது கை வரிசை செல்லாத போனக்கு நான் சொன்னேன் ஓகின்ற தினமே, உனக்காகவே சொன்னேன் ஓகின்ற தினமே, மனக்கவலை கொள்ளாதே மாநிலத்தை சொல் வார்த்தை கூட்டி 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 என்னமா கூட்டி கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ, கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ, கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ, ஒட்டம சொல்ல வந்து உண்மைக்கு என்ன அக்கறைய கை வரிசை செல்லாத போங்க. கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை, மெட்டிசி மாட்டி உன்னை காட்டி மண்ணமுன் சொல்லும் என்பதை கேளம்மா. அறிவில்லாம சிறுமி யார பார்த்து கூட்டி கொடுப்போம்னு கேட்கறீங்க? புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி, ஞானம் இல்லாதவருக்கு ஞானத்தை கூட்டி, அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி, பல விதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். முடிக்க போது பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். போங்க வைத்தியம் பார்க்க வைத்தியநாதனே வர சொல்றேன். போயிட்டாரா? முருகா, சரவணா, ஷண்முகா, ஷடாச்சாரா, சீக்கிரவங்க உங்களுக்காகவே காத்திட்டே இருக்கு. வாங்க முருகா. ஹலோ 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 ஹலோ